வணக்கம். இப்போ இந்த வீடியோல நானு எப்படி புதுசா அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய AFL உள்ள சேர்க்கணும் பிளஸ் சின்ன சேஞ்சஸ் மட்டும் சொல்றேன். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் மெயில் வந்திருக்கும். இந்த மெயில்ல இந்த கேண்டில் பிரேக் அவுட் பின்ஸ்ன்ற AFL கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிருக்கோங்க. இப்ப பாருங்க டவுன்லோட் ஆயிருக்கு. அத நேரா குரோம்ல இருந்து டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் ஆயிருக்க AFL காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நேரா உங்க டெஸ்க்டாப்ல அமி புரோக்கர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுங்க. அமி புரோக்கர் ஐகானை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அத ஓபன் ஃபைல் லொகேஷன்றத கிளிக் பண்ணுங்க. இந்த ஓபன் ஃபைல் லொகேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள ஃபார்முலாஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ரோபோ AFLன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ அந்த ஃபோல்டரை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஆஸ் யூஷுவல் அமி புரோக்கரை ஓபன் பண்ணிக்கோங்க. டேட்டாவோட, அதாவது அமி ஃபீட் ஓபன் பண்ணீங்கனால அமி புரோக்கர் ஓபன் ஆயிடும். அதுக்கப்புறமா ரோபோவும் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ அமி புரோக்கர் ஓபன் ஆயிடுச்சு. ஓபன் ஆன உடனேயே நீங்க ரோபோ AFL ஃபோல்டர் ஓபன் பண்ணுங்க. அதுல நீங்க ஆட் பண்ணிருக்கக்கூடிய கேண்டில் பிரேக் அவுட் ட்வின்ஸ்ன்ற AFL இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. அது மேல கர்சர் வச்சு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா கீழே புது AFL இருக்கும். மேல பழைய AFL அது மேல கர்சர் வச்சு ரைட் கிளிக் பண்ணி கீழே க்ளோஸ்ன்றத கொடுத்துருங்க. அது க்ளோஸ் ஆயிடும். இப்போ நீங்க புது AFL ஆட் பண்ணிட்டீங்க. பாராமீட்டர் போங்க. எல்லாமே டிஃபால்ட்டா செட்டிங் இருக்கும். நீங்க எதுவும் மாத்த வேண்டியது இல்லை. இப்போ எப்பயும் ஓபன் பண்ற மாதிரி ரோபோ ஓபன் பண்ணிக்கோங்க. ரோபோல ஆஸ் யூஷுவல் நீங்க கீ ஜெனரேட் பண்றது, API ஜெனரேட் பண்றது, அந்த வேலையெல்லாம் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நேரா என்ன பண்ணுங்க, போர்ட்போலியோ செட்டிங்ஸ் போங்க. இப்ப நான் சொல்ற செட்டிங்ஸ் எல்லாமே ஒரே ஒரு முறை பண்ணா போதுமானது. போர்ட்போலியோ செட்டிங்ஸ் போனீங்கன்னா இதுவரையும் என்ன இருந்ததுன்னா இந்த சார்ட் சிம்பல்ல 4 காலமுமே வெறும் பேங்க் நிப்டி CE, பேங்க் நிப்டி PE மட்டும் தான் இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா சார்ட்ல பாராமீட்டர்ல 3வது காலம் பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டி 2CE, 4வது காலம் பேங்க் நிப்டி 2PE இருக்கு. அது எக்ஸ்ட்ரா 2 ஆட் பண்ணிருக்கோம். சோ நீங்க அந்த பேங்க் நிப்டி 2CEன்ற அந்த 3வது காலத்தை காப்பி பண்ணிக்கோங்க. நேரா ரோபோல வாங்க. 3வது காலத்துல மேல கிளிக் பண்ணீங்கன்னா கீழே எடிட் பண்றதுக்கு வசதி இருக்கும். அங்க நீங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. கரெக்டா பேஸ்ட் பண்ணுங்க, தப்பு இல்லாம. அதே போல 4வது காலம் பேங்க் நிப்டி 2PE டபுள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. அதே போல ரோபோல 4வது காலத்துல மேல கிளிக் பண்ணுங்க. கீழே அது எடிட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அங்க பழையசு இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு புதுசா பேங்க் நிப்டி 2PEன்னு போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் இதுல நீங்க செய்ய வேண்டியது. இன்னொன்னு முக்கியமானது, முதல்ல 4 காலத்துல முதல்ல 2 காலம் MISக்கு ஒதுக்கிடுங்க. முதல் MIS மாத்திக்கோங்க. பிளஸ் டார்கெட் 1 MISல எது போடுறீங்களோ அதுல டார்கெட் போடுங்க. முதல் 2 MIS போட்டு டார்கெட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம எப்படி ஒரு ஹாஃப் குவான்டிட்டி கட் ஆகும் இல்லையா, அது MISல கட் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. முதல் 2 MIS போட்டு டார்கெட் 1 போட்டுக்கோங்க. அடுத்து 3-4 NRML போட்டு அதை டார்கெட் வைக்க தேவையில்லை. இவ்வளவுதான். இந்த ஸ்கிரீன்ஷாட் அப்படியே நான் ஒரு 2-3 செகண்ட் வைக்கிறேன். இதை பார்த்து பண்ணிக்கோங்க. பிளஸ் நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். எந்த விதமான தகவலுக்கும் இமீடியட்டா நம்ம டெலிகிராம்ல தான் அப்டேட் பண்றோம். சோ டெலிகிராம்ல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த வீடியோவும் பிளஸ் இந்த ஸ்கிரீன்ஷாட்டும் நான் டெலிகிராம்ல போடுறேன். இது ஒரே ஒரு முறை செஞ்சா போதுமானது. அதுக்கப்புறமா நாட்கள் கணக்குல அப்படியே ஓடிட்டு இருக்கோம். இதை டெய்லி செய்ய வேணும்ன்ற கட்டாயம் இல்லை. ஒரே ஒரு முறை செஞ்சா போதும். ஒரே ஒரு முறை செஞ்சா போதும். இந்த முதல்ல MISல இருக்கிறது மட்டும் T1 கிளிக் பண்ணிக்கோங்க. NRMLக்கு அடுத்த 3-4வது காலத்துல NRML ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் என்ன வச்சிருக்கனோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.